வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் எல்லோரும்? தமிழ் மக்களே நன்றாக இருக்கின்றீர்களா? ஒரு பிரச்சனை முன்னுக்கு வந்திருக்கு. ஓசூர். இந்த காணொளி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஜோசப் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து இதில் ஒரு ஆக்ஷன் எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோடு. ஓசூரில் 36வது நம்பர் வார்டில் புறம்போக்கு நிலங்கள், சரியா, புறம்போக்கு நிலங்கள் ஒருத்தரே, அதாவது சம்மந்தப்பட்டவங்களே 1க்கு 2 3 நிலங்களை பட்டா போட்டு வச்சுருக்காங்க. ஏழைங்களுக்கு கிடைக்கிறாங்கல்ல, அவங்க இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, கேட்டாலும் கிடைக்குது இல்லைன்றாங்க. இந்த சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு சொன்னால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த பிரபலங்கள். அவங்க 2 பேரும் உள்ளுக்குள்ளே செட்டப் மாதிரி தான். எப்படின்னு சொன்னால், திமுக ஜெயிச்சா இந்த பக்கத்துக்கு வாய்ஸ் வரும், அதிமுக ஜெயிச்சா இந்த பக்கத்துக்கு சப்போர்ட் வரும். அந்த மாதிரி 2 பேருமே இந்த அங்காளி பங்காளி மாதிரி 2 பேருமே கூட்டாக இருந்துக்கிட்டு சரியாக சில குண்டாஸ், வழிபறி, கொலை, அடிதடி செய்கிறவன், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஏழைங்களை மிரட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடைய அந்த நிலத்தை கொடுக்காம. இதில் என்னன்னு சொன்னால், அந்த கவுன்சிலர், பழைய கவுன்சிலர், அவங்களும் அவங்களோட பக்கத்துக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பணக்காரங்க பக்கத்துலேயே 40 வருஷமாக இல்லாத பூங்கா இப்போ புதுசாக அந்த பூங்கா வைக்கணும்னு சொல்லி, ஏன் அந்த பூங்காவை வச்சு மக்களை கவரணும்னு சொன்னால் திருப்பியும் வர கவுன்சிலர் எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு சுயேட்சையாக இருந்து ஜெயித்தவங்க, அவங்களே ஜெயிப்பாங்க, திருப்பி இந்த அராஜகம்லாம் செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணமோ என்னன்னு தெரியாது அந்த கவுன்சிலருக்கு. நான் இங்கே சில குறிப்பிட்ட பேருங்க இருக்குது, அந்த பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. இந்த ஒரு காணொலியில் ஏன் சொன்னது முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போகும். இந்த காணொலி மென்ஷன் பண்ணல நான், சரியா. நான் என்ன பண்ணேன், இந்த மெசேஜ் என்கிட்ட வந்தவுடனே நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நான் பேசினேன். சம்மந்தப்பட்டவங்கன்னா 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்ற ஒருத்தர், அவர்கிட்ட பேசினேன். முதல்ல அவர் அசிஸ்டண்ட்கிட்ட போய் கேட்டு அவர்கிட்ட நம்பர் கொடுக்க சொன்னேன். அவர் சொன்னார், அலுவலக நம்பர் தான் இருக்குது, அவரோட கைபேசி நம்பர் இல்லைன்னு சொன்னார். எட்டா நீங்கள் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, கைபேசி இலக்கம் உங்கள்கிட்ட இல்லைன்றீங்களே அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் அவரோட கைபேசி இலக்கமே வந்துட்டு அவர்கிட்டையும் பேசி என்கிட்ட ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம்னா, இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்கள கத்தி எடுத்து வெட்டுவேன்னு சொல்கிறாங்க. அந்த ஆதாரம் வீடியோலாம் அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் இந்த சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க சும்மா வாயால் தானே சார் சொல்கிறாங்க, அவங்களோட கையில் கத்தி இல்லையே சார் அப்படின்றாங்க. கத்தி இருந்தால் தான் குற்றமா? ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் வெட்டுறேன்னு சொன்னால் அது கொலை மிரட்டல். இந்த கொலை மிரட்டலை இந்த வீடியோ ஆதாரம் வச்சு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் அவங்க உள்ளே போகிறாங்க. சம்மந்தப்பட்டவங்க ஏன் அவங்களுக்கு அடிமையாகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ ஏன் டிவிக்கு அந்த ஏரியாவில் தோற்றுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெயின் காரணம் இதாகவும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் சரியாக வேலை செய்யலை, மக்களுடைய சேவையை நீங்கள் செய்யலை. எல்லா இடத்துலையும் தலைவரும் போயிட்டு இல்லை மெயின் ஆளுங்க போயிட்டு அங்கே சேவைன்னு சொல்லி செய்ய முடியாது, நாமளும் செய்யணும். இதை கேள்விப்பட்டவங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லாதப்போ நான் சொன்னேன், நானே வாரேன். இந்த சட்டம் படித்தவன் ஜெயிக்கிறானா இல்லை அந்த குண்டாஸ் ஜெயிக்கிறானான்னு சொல்லி ஒரு கை பார்த்துருவோம்ண்டு. ஆனால் அடுத்த மாதம் 16 இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது, டிக்கெட் ஃப்ளைட் இல்லை. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளைட்டு ஃபுல்லாக போகுது. வருவேன். இந்த காணொலி முதல்வரோட இதுக்கு போயிட்டு அவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னால் நானே வருவேன். சம்மந்தப்பட்டவங்கள டைரெக்டாக நான் மீட் பண்ணுவேன். இப்போ தற்செயலாக அங்கே எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கிறவர் திருப்பியும் திமுக தான், ரெட்டின்றவர். அவருக்கும் இந்த காணொலி போகும். அவரும் கீழே இறங்கி இந்த மக்களுக்காக வேண்டியது என்ன செய்யணுமோ செய்யணும் கட்டாயமாக. அப்படி செய்யாத பட்சத்தில் சம்மந்தப்பட்டவரோட நானே தைரியமாக பேசுவேன். நான் யாருக்கும் பயம் இல்லை. என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. 6லேயும் சாவு, 100லேயும் சாவு. மக்களுக்கு, இந்த ஏழப்பட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சு அந்த மாதிரி உசுர் போகுதுன்னா மசரா போச்சு அந்த உசுருக்கு. இது காணொலி முதல்வருக்கும் போகும். நான் அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டு முன்னால் டிவிக்கு கொடியை போடுங்க, சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிடுங்க, அவங்களே அந்த கொடியை ஏற்ற சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அப்பயாவது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும்னு சொன்னேன். செய்வாங்களான்னு பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம்.
இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் ஏரியாலேயே உங்கள் இடத்துலையே பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களால் பேச முடியலன்னு சொன்னால், என்கிட்ட வந்து நம்பரை கேளுங்க, நான் நம்பரை தரேன். வாட்ஸ்அப்பில் முழு ஆதாரத்தோடு என்கிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் அது பதிவு செய்யப்படும். யாராக இருந்தாலும் ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் சேர்த்து தான் இது. மீண்டும் சந்திக்கலாம்.